வண்டி வந்து சீக்கிரம் போ. நான் டெய்லி போயிட்டு தான் இருக்கேன், எனக்கு தெரியாதா? இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. சரிம்மா, ஏதோ அப்பவே சொன்னேன். ஆனா அந்த பெஞ்சில போய் உட்காந்து அங்க சொன்னது தான். 2 நாளா என்கிட்ட யாரும் வருதில்லை, பார்த்தாலே பயப்படுறாங்க. சில பேர் என்ன போட்டோ மட்டும் எடுத்துட்டு போறாங்க. பெஞ்ச் மார்க்ல சொல்லுவாங்க. ஆனா இப்ப என் மேல இருக்கிறது பிளட் மார்க், பிளாக் மார்க். எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுறாங்கன்னா அது காரணம் இருக்கு. 2 நாள் முன்பு எப்பொழுதும் போல காலையில 6:30 மணிக்கு அவ வந்தா. எத்தனை தடவை சொல்றது நீ என்ன ஃபாலோ பண்ணாதுன்ட்டு? இதெல்லாம் சும்மா. உள்ளூர் நீ என்ன லைக் பண்றேன்னு எனக்கு தெரியும். வெறும் இந்த பில்டப்லாம் கொடுக்காத. இந்த பாரு, இப்ப நீ போறியா இல்லையா? அப்புறம் ஏண்டி நான் வரனா பார்த்துக்கிட்டே இருந்தா? இந்த பாரு, இந்த டிஜிலாம் சொன்னா பல்ல பேத்துருவேன். என்னடி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு பொதுவா சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு எல்லாரும் என்ன மாதிரி தான் இருந்தாங்க. மரமா made witness to everything and I was also a party to it. ஒன்றும் பண்ண முடியலையேன்னா வெக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு, அவமானமா இருக்கு. தினம் அவன் இங்கதான் வருவா. என் மேல இருக்கிற அழுக்கெல்லாம் தன் துப்பட்டாவால நல்லா தொடச்சிட்டு என்னை தடவி கொடுத்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு எழுந்து போவோம். I miss her. I really miss her. ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எங்கள் கற்பனையும் கலந்த நாடகம் இது. கலாம் என்று பெருமையுடன் வழங்கும் பொறுத்தது போதும். ஒரு நல்ல பாட்டை கேட்க விடாம ஸ்லோகம் சொல்லி கெடுக்கிறாங்கப்பா. ஹலோ, நான் சிஐடி நாதன் தான் பேசுறேன். சொல்லுங்க. సిఐడి రాగానే మాట్లాడువాను ఎప్పుడు అవును అవును என்னது ரேப்புக்கு வரணுமா? ஓ, நீங்க சொன்னது தெலுங்கு ரேப்பா? நான் இங்கிலீஷ் ரேப் நினைச்சு பயந்துட்டேன். இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு பேசினாலும் ஆபத்தண்டி. என்ன சார், நாட்டில் கிரைம் ரேட்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சா? அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? காலையில் நடந்த ரேப் கேஸா? பார்த்தேன். ஐயோ, அதெல்லாம் எப்படி சார் நேரில் பார்க்க முடியும்? நியூஸ்ல பார்த்தேன். அந்த கேஸை நான் ஹேண்டில் பண்ணல. அவரு రంగనాథన్, నేను தேவநாதன். இல்ல சார், இல்ல, யாரோ என்னை பத்தி தப்பான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று சொல்லவா, நான் டிபார்ட்மெண்ட் ஆளே இல்லை, ஆடிட்டர். என்னது சிஐடியா? சிஐடிங்கிறது என்னோட இனிஷியல். சி ஃபார் சம்பு, ஐ ஃபார் ஈஸ்வரன், டி ஃபார் தேவநாதன், சிஐடி நாதன். பரவாயில்ல, ரொம்ப பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கு சார். அப்புறம் உங்களுக்கு இந்த இன்கம் டேக்ஸ் ஆடிட் சம்பந்தமா ஏதாவது கன்சல்டேஷன் வேணும்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. என்னது பெட்டுனா போனை வைக்கணுமா? தேங்க்ஸ். முதல்ல சிஐடிங்கிற உங்க பேரை மாத்தி வைங்க, ரொம்பவே மிஸ்லீடிங்கா இருக்கு. நாட்டில் எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்களை மிஸ்லீட் பண்றா. இன்ஃபிளேஷன் இஸ் அண்டர் கண்ட்ரோல்ங்கிறா, கிரைம் ரேட்ஸ் குறைஞ்சு போச்சுங்கிறா. பொறுத்துன்னு போகலையா? ஹலோ, இன்சூரன்ஸா? எனக்கு வந்து இன்சூரன்ஸும் வேணுங்க. வேங்க போனேன். காஃபி ஸ்ட்ராங்கா இருக்கு. சின்ன வயசுல இருந்தே இந்த பேர் அமைஞ்சு போச்சு. சிஐடி நாதன் பந்தாவல்ல. நீங்க பேருக்கு சிஐடி, ஆனா நான் நிஜமான வக்கீல். வக்கீல் விமலா ஓட்டுக்குள்ள நுழைறா அப்படின்னாலே எல்லாருக்கும் வளவளத்து போயிடும். எதுக்கு இந்த வில்லன் சிரிப்பு? நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா
அப்படின்னு கௌரவம் படத்துல சிவாஜி பாடியிலப்ப நீ வக்கீலா இருந்த. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தது. அதோட முடிஞ்சு போச்சு உன் வக்கீல் இதிகாசம் எல்லாம். இப்பவும் தேவைப்பட்டா நான் கவுன் போடுவேன். கவுன் போட்டுப்பியா? பார்க்க கன்றாவியாம இருக்கும். நான் சொல்றது வக்கீல் கவுன். ஒன்ஸ் எ லாயர் ஆல்வேஸ் எ லாயர். என்ன வக்கீல் கிக்கில்னு பேச்சு அடிப்படுது? இவர் சும்மா ஆனா சிஐடின்னு எல்லாத்தையும் கதை வந்துட்டு இருக்காரு. ஆனா நான் நிஜமான வக்கீல் சொல்லிட்டு இருந்தேன். இதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்கு தெரியுமா சுப்பு? வெளியில போய் ஐ ஆம் சிஐடி நாதன் அப்படின்னு சொன்னாலே ஒரு தனி மரியாதையே கிடைக்குது. சரிடா. ஆமா, யாரு போன்ல? யாரோ பல்ராம் நாயுடுமா, நிஜமான சிஐடி போல இருக்கு. காலையில பட்ட பகல்ல அடையாறுல நடந்த ரேப் பத்தி நியூஸ்ல சொன்னாங்க. அது சம்பந்தமா பேச ஆரம்பிச்சாரு. வர வர ரேப்புங்கிற இந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. வெளியில போய் சொல்லிட்டாதுங்களா, அதுவே ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆயிடும். கருப்பழுப்பை அருவருப்பு என்கிறார் விமலா அப்படின்னு உன்னை கூண்ல நிறுத்தி கிழின்னு கிழிச்சுடுவா. அதோட நிக்காது, நம்ம வீட்டு வாசல்ல ஒரு 10 பொம்பளைகள் வந்து கோஷம் போடுவா. ஐயோ, இந்த மீடியாக்காரங்க இருக்காங்களே காஞ்சு போய் கிடக்காங்க. எதை பரபரப்பாக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. காஃபி லைட்டா இருக்கே, அதை அங்க சொல்லு. ரீசெண்டா ரேப் பத்தி சல்மான் கான் ஏதோ சொல்ல போவ. எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு பாத்தியா? ஒழுங்கா அம்மா அப்பா சித்தப்பான்னு சொல்லு. அதை விட்டுட்டு என்ன மா பா தானு பாட்டி பாட்டி சொல்லி கொடுக்குற மாதிரி. அதுதான் எல்லாத்தையும் சுருக்கணும். அதுதான் இந்த எங்களோட ஜெனரேஷன், யங் ஜென். சரி, உள்ள வரப்ப ஏதோ ரேப்னு காதுல விழுந்தது. யார ரேப் பண்ணாங்க? பாத்தியா விமலா, அம்மா அப்பா கிட்டயே எவ்வளவு சகஜமா சொல்றா. நாங்கெல்லாம் சின்ன பொண்ணா இருக்கும்போது இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் தெரியாது. தெரிஞ்சாலும் யூஸ் பண்ணா கொன்னுடுவா. காதல் இந்த வார்த்தை இப்ப பிறந்த குழந்தை கூட சொல்றது. அப்ப நாங்க சொல்லியிருந்தா பொழந்து கட்டிருப்பாங்க. இப்பதான் எல்லா வார்த்தையும் சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. ரேப்பு, செக்ஸ், அபார்ஷன், வயசு வித்தியாசம் இல்லாம ஆம்பளைகள் பொம்பளைகள்னு டிஃபரன்ஸ் இல்லாம எல்லாரும் எல்லா வார்த்தைகளையும் யூஸ் பண்றா. அதுலயும் அந்த இங்கிலீஷ்ல இருக்கிற அதை யூஸ் பண்ணாம இந்த காலத்து பசங்களுக்கு பேசவே தெரியாது. சித்தா அடங்குங்க. அடங்கிட்டேன். ஏன் அந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணா நாங்களும் கெட்டவங்களாயிடுவோமா? இல்ல பாரதி, அவன் சொல்றதுலயே ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ண பண்ண அந்த எண்ணங்கள் தாமா மனசுலயும் ஓடும். அப்பா, நான் பொதுவா தான்ப்பா சொன்னேன். எனிவே அந்த வார்த்தைகள்லாம் நான் யூஸ் பண்றது கிடையாது. என்னது? யூஸே பண்றது கிடையாதுன்னு சொல்லல. எனிவே ஒன் திங், உங்க 2 பேர்கிட்ட இருந்தும் நான் எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டேன். எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச குணமே இதுதான் பாரதி, வெளிப்படையா பேசுறது. என் பேர் சுப்பிரமணியன், அதான் உனக்கு பாரதின்னு பேர் வச்சேன். சுப்பிரமணிய பாரதி. உங்க அம்மா கிட்ட பிடிவாதம் பிடிச்சு உனக்கு இந்த பேரு வச்சேன். நீயும் அவரை மாதிரி நெருப்பா இருக்கணும்னு. உன் தங்கைக்கு இவ விருப்பப்படியே ரேவதின்னு பேர் வச்சோம். இப்பதான் தொட்டில்ல போட்ட மாதிரி இருக்கு. அதுக்குள்ள என்னாச்சு பாரதி? ஒரு கரப்பான்பூச்சி பறந்து பறந்து வருது. இதுக்காக அமர்க்களம் பண்ற? நான் யாரும் அருவாளால உன்னை வெட்ட வர நினைச்சுல பயந்து போயிட்டேன். இது என்ன இன்னைக்கா நேத்திக்கா? பிறந்ததுல இருந்து இப்படித்தானே இருக்கா? எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் பயம் நடுக்கும். போய் போய் ஒரு கரப்பான்பூச்சி அதை பார்த்து பயப்படுறா. உனக்கு பாரதி, அவளுக்கு ரேவதின்னு பேர் வச்சோம். அதை அப்படியே மாத்தி வச்சிருக்கணும். அவளுக்கு பாரதினோ உனக்கு பயந்தாங்கொல்லி ரேவதின்னு பேர் வச்சிருக்கணும். ஏதோ கொலகாரங்க பார்த்தா கூட துணிஞ்சு எடுக்க வேண்டிய வயசுடி ஒன்னோடுது. எப்ப பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் பயப்படும். போதே உன் தங்கச்சி எடுத்துக்கும், எல்லாத்துக்கும் துணிஞ்சவாங்க. சும்மா மேல ஏதாவது சொல்லாதம்மா. எனக்கு கரப்பான்பூச்சி மட்டும் தான் பயம். அதுவும் பயம்னு இல்ல, ஒரு விதமான அலர்ஜி. உன் வீர தீர பிரதாபத்தை என்கிட்ட சொல்லாத. எனக்கு தெரியாத உன்னை பத்தி. சரியான தொடர் நடுங்கி. எதுவா இருந்தாலும் ஒரு கை பார்த்துட்டோன்னு இருக்க வேண்டாமா? இருந்து போனா என்ன ஆகும்? உயிர் போகும், அவ்வளவுதானே. விமலா, இதெல்லாம் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டா. இவ சுபாவம் இப்படி, ரேவதியோட சுபாவம் அப்படி. அதாங்க எனக்கும் விசித்திரமா இருக்கு. 2 பேரும் ஒரே வயிற்றுல தான் பிறந்தா, ஒரே மாதிரி தான் வளர்த்தோம். ஆனா குணம் டோட்டலா வேற மாதிரி இருக்கு. நம்ம குடும்பம் இல்ல, பல குடும்பங்கள், ஏன் எல்லா குடும்பங்களையும் இப்படித்தான். கூட பிறந்தவாளோட குணம் வேற வேற மாதிரி தான் இருக்கும். நம்மளே எடுத்துக்க, எனக்கு காஃபி லைட்டா இருந்தா தான் பிடிக்கும். சுப்புவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தா பிடிக்கும். இன்னும் ஏன் பயப்பட? போங்க. ஐயோ வேண்டாமா. ஐயோ, ஏன் வயிற்றுல வந்து பிறந்தவன் சொல்லவே பயமா? அது போல தூக்கி பிடிச்சு. நீ வேற ஏண்டா அவளை இன்னும் பயமுறுத்துற? தூக்கி போடுறாத. அது எப்படிதான் கையில பிடிச்சிருக்கீங்க? எப்படிதான் உன் ஃபோன் தான் அடிக்குது. அதுக்கு எதுக்கு இப்படி பயப்படுற? ஹலோ, ஹாய்டா.
எப்படி இருக்க? ஆமா, குரல்லே ஒரு மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, இங்க ஒரு கருப்பாமுச்சியா? நினைச்சேன், ரகலை பண்ணிருப்பியே. சரி, அதை விட நாளைக்கு நான் அங்க வரேன். வாவ், சூப்பர்யா. 3 நாள் கண்டினியூஸா லீவ் வருது. So thought of spending some time with you. ஏய், வண்டர்ஃபுல். ரேவதி இங்க வரலாம் 3 நாளைக்கு. சரி, பெங்களூர் எப்படி இருக்கு? ஒரே டிராஃபிக் ஜாமா இருக்கு. சில சமயம் இந்த ஊரை விட்டு வந்துடலான்னு தோன்றது. என்ன நல்ல பே பேக்கெட், அதான் இன்ஃபோசிஸை விட்டு வர மனசே வரல. சரி, போன்ல பேலன்ஸ் இல்ல. See you tomorrow. உன் பொண்ணு இருக்காளே, சரியான சிக்கனம். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு உடனே போனை கட் பண்ணிட்டா. ஆமா, உன்கிட்ட பேசுறதுக்கு அவளுக்கு என்ன இருக்கு? இதே பாய் ஃப்ரெண்டா இருந்தா மணிக்கணக்கா உட்காந்து பேசுவா. என்னது, ரேவதிக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? இப்பெல்லாம் யாருக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இல்ல? அவளுக்கும் யாராவது இருப்பா. நம்ம கிட்ட சொல்வாளா என்ன? பாரு பாரு பாரு, பாரதி மெதுவா நழுவுறா பாரு. பாரதி, உன் பாய் ஃப்ரெண்ட் பேர் என்ன? நரசிம்ம கோதண்டராம கோபாலகிருஷ்ணன். என்ன இவ்வளவு நீளமா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பா, முதல்ல நான் எங்கேயும் நழுவல, என் ஹேண்ட்பேக் வைக்க போயிருந்தேன். அண்ட் சித்தப்பா, எனக்கு எந்த பாய் ஃப்ரெண்டும் இல்ல, அனாவசியமா கற்பனை பண்ணாதீங்க. சரி, அதெல்லாம் போகட்டும். நாளைக்கு லீவ் போட்டுடு. எதுக்கு? என்னடி இது, இப்பதானே சொன்னேன் நாளைக்கு ரேவதி வரப்போறான்னு. அதுக்காக நாளைக்கு லீவ் போடணும்? என்ன நீ இருந்து இருந்து உன் தங்க வர, அதுவும் 3 நாளைக்கு. அவ காலையில கிளம்பி மத்தியானம் வரப்போறா, அதுக்காக நான் ஃபுல் டே லீவ் போட்டோமா? சான்ஸே இல்ல. அதுவும் எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. பிடிவாதம் பிடிக்காதடி, நீங்களா சொல்லுங்களா அவகிட்ட. இல்ல விமலா, அவ சொல்லறதுலயே ஒரு பாயிண்ட் இருக்கு. சும்மா அவனை லீவ் வேஸ்ட் பண்ணுவானே, அவளோட ஒர்க் ப்ரெஷரை பத்தி சொன்னா அவனுக்கு புரியாது. புரியாம என்ன, நானும் ஒரு காலத்துல வக்கீலா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தவதான். இதுக்கெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் என் வக்கீல் கவுனை சுட்டி உள்ள வச்சேன். அதுவும் சாதாரண லாயரா? A criminal who was a lawyer. சரியா சொல்றேன், சரியா சொல்றேன். A lawyer who was a criminal. என்னது? இப்பவும் இடிக்குதா? இங்கிலீஷே வரல. She was a criminal lawyer. அதத்தான் சொல்ல வந்தேன், எங்க சொல்ல விடுற? அம்மா, எனிவே நீ வேலை பார்த்த காலம் வேற, நாங்க வேலை பார்க்குற காலம் வேறமா. சொன்னா கேளுடி. ஐயோ, படுத்தறியே. சரி, உனக்காக வேணா நாளைக்கு சீக்கிரமே ஷார்ப்பா 4 o'clock. அதுக்கே என்னோட டீம் லீடர் அந்த புல்டாக் அவன் கிட்ட போய் ஏதாவது விட்டு போடணும். நான் சொன்ன பேச்சை இன்னைக்கு நீ கேட்டிருக்க. கோச்சுக்கிட்டியாம்மா? ஐம் சாரி மை டியர் ஸ்வீட் மம்மி. இல்ல கோச்சுக்காதம்மா. நான் ஏண்டி கோச்சுக்க போறேன்? அப்பா சொன்ன மாதிரி இப்போதான் தொட்டில்ல போட்ட மாதிரி இருக்கு. நோ 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 ஃபிளாஷ்பேக், நோ சென்டிமெண்ட், நோ எமோஷன். நிறைய வாட்டி கேட்டாச்சு இதை. எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை, ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு ஸ்லோகம் சொல்லிட்டு வரேன். ஆமா, மெனு என்ன இன்னைக்கு? நான் என்ன இங்க ஹோட்டலா நடத்திட்டு இருக்கேன்? மெனுவா மெனு வெறும் ஜீரா ரசமும் பருப்பு தொகையிலும் தான். வாவ், வண்டர்ஃபுல்மா. 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட இதெல்லாம் கிடைக்காது. தட்டு போட்டு வை, வரேன். என்ன விமலா, அங்கேயே பார்த்துட்டு இருக்க? இல்ல, இந்த பொண்ணு பாரதி என்னமா பேசுறா? இப்பதான் No, 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 no. No flashbacks, no sentiments, no emotions. விமலா, விமலா, என்ன என்ன விமலா சொன்ன நீ வந்து நிக்கிற? யார் வந்தா என்ன? பாக்கெட் கொடுங்க. என்னது இது? பாக்கெட் காலியா இருக்கு. நீ தானே சொன்ன பாக்கெட்டுன்னு. ஒன்னு வாங்கினா ஒன்னு எம்டி. ஐயோ, கல்யாணம் செய்து கொள்ளாமலே குழந்தை பெற்ற இளம் தம்பதிகள். கல்யாணம் செஞ்சுக்கல, குழந்தை. இதுக்கு ஒரு பாட்டு இருக்கு. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாம். ஸ்லோகத்தை ஒழுங்கா சொல்ல விடுறீங்களா? பாரதி, ரெடியா? கிளம்பலாமா? உன்னை ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிட்டு அப்படியே மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரணும். ஏன் சுப்பு, ஒரு நாளை போல அவளை அழுக்காம ரயில்வே ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிட்டு வர. 1-2 நாளைக்கு நான் போறேன்னு சொன்னாங்கன்னா கேட்க மாட்டேங்கிற. இது அலுப்பு இல்லடா, ஒரு விதமான ஆனந்தம். என் பொண்ணை நான் டிராப் பண்றது ஐ என்ஜாய் இட். யூ நோ, உனக்கு பொண்ணுன்னா அவங்க எனக்கும் பொண்ணு தானடா. அப்பா, நான் ரெடி, கிளம்பலாம். நான் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்றேன், நீ சீக்கிரமா வாமா. சித்தா, நாளைக்கு நீ என்ன டிராப் பண்ணு. சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுடி, மறக்காத. 1000 தடவை சொல்லிட்டேமா. 100% 4 மணிக்கு ஷார்ப்பா எழுதிக்க. ஓகே?
கிளம்புற நேரத்துல டென்ஷன் படுத்தாத, வழி விடு. ஏ பாரதி வாங்க தேங்க்ஸ்மா. வந்து ஒரு நிமிஷம் வந்து இருந்துட்டு போவா, உட்காந்துட்டு போ. இந்த பைத்தியக்கார சென்டிமெண்ட்லாம் விட, நான் போயிட்டு வரேன்மா. பாய். இன்னைக்கு தான் சார் அந்த ஃபேட்ஃபுல் டே. வழக்கமாக வர அந்த பொண்ணு வரா. தானம் தானம் ததாகனம் தம் ததாகனம் தானம் ததாகனம் தா தனம் ததாகனம் ததா